ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தருணத்தை கொடுத்ததுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் தாமே நம் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்திட்ட நாட்கள் எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு செட்டை நிழலுக்குள்ளாய் வைத்து மூடி பாதுகாத்து அவருடைய கிருபைக்குள்ளாய் நம்ம நடத்தினபடினாலே ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். உலகத்தின் எத்தனையோ உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவன் அவருடைய செட்டை நிழலை நமக்காய் விரித்ததற்காய் ஒரு நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில கூட தியானத்துக்கு கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் சைலம் குடும்ப சார்பிலும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. யூடியூப்லும் ஃபேஸ்புக்லும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்வை காண்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தருடைய கிருபைக்குள்ளால் நிலைநிற்கவும் தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட நாம் தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சிறிது நேரம் தேவனை ஸ்தோத்தரித்து துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிறவரே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னவரே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் உங்களுடைய திரு சமூகம் எங்கள் மத்தியில நிலை கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. அன்றைக்கு மோசே ஜெபித்தார், ஆண்டவரே உங்களுடைய சமூகம் இல்லாதிருக்கிற இடங்களுக்கு எங்களை கொண்டு போகாதிரும் என்று சொல்லி உங்களுடைய சமூகம் எங்கள் மத்தியில எப்பொழுதும் இருக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ராணுவங்களின் தலைவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. யெகோவா தேவனே உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. சர்வ பூமிக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வியாபியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. சர்வ ஞானியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சகலத்தையும் வார்த்தை கொண்டு சிருஷ்டித்தவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொல்லுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவரே நன்றி செலுத்துற ராஜா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவரே ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அதர்சனம் உள்ள ராஜனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே நன்றி செலுத்துறோம் ஐயா. மனுஷரில் ஒருவனும் ஒருபோது கண்டிராதவரே நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்கள் ஜீவனுக்கு அதிபதியானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீண்ட ஆயுசு உள்ளவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே நன்றி செலுத்துறோம் ஐயா. முந்தினவரும் பிந்தினவருமானவரே நன்றி செலுத்துறோம் ஐயா. அல்பா ஒமேகாவுமானவரே நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆரம்பமும் முடிவுமானவரே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிற ராஜா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி மகிழ பண்ணுகிறவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உமது கோலும் தடியும் எங்களை அனுதினமும் தேற்றபடி எங்களை கிருபை அளித்திருக்கிறவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உன் வலது பக்கத்தில் 1000 பேர், உன் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திர பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி நான் விடுவிப்பேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவரே நன்றி செலுத்துற ராஜா.
ராஜா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தானியேலின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, ஆட்கொள்கிறவரும் நாங்கள் சேவிக்கிறவருமா இருக்கிறவரே ஸ்தோத்திர ராஜா. தப்புவிக்கிறவரும் இனிமேலும் பாதுகாக்கிறவருமா இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ரட்சிப்பின் அதிபதியே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நாங்கள் தொழுது கொள்ளுகிற பொழுது நாங்கள் பக்கத்திலே வந்து எங்களை ஆட்சி தேற்றுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் மனவாளியே, ரூபவதியே எங்களை கூப்பிட்டு உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிற ராஜனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்முடைய அன்பின் கரங்களால் எங்களை தாங்கி கொள்ளுகிறவரே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. புதிய படைப்பாய் மாற்றுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. புதிய வழிகளை திறந்து கொடுக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய தாவீதின் திறவுகோலை உடையவரே நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக என்று சொன்னவரே நன்றி செலுத்துறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருந்ததுனாலதான் இந்த நாளில் அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கும்படியாகவும் அவருடைய பாதத்திலே வந்து அவருக்காய் காத்திருக்கவும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷரை அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதிருக்கிற தேவனாய் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களை உன்னதத்திற்கு ஏறி அவர் சிறையிருப்பை திருப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விடுவிக்கிறவர், அவர் நேசிக்கிறவர். அவர் மனிதனை போல அல்ல, அவர் அதை காட்டிலும் உயர்ந்தவராய் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறவருக்கு தயவு பெருத்தவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இல்லாதவர்களிலிருந்து இருக்கிறவர்களை உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். மனுஷன் இது முடியாதுன்னு நினைக்கிற பொழுது தேவன் இதுதான் ஆரம்பம் என்று சொல்லி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற உன்னதராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல நம்மை நேசிக்கவோ, அவரை போல நம்மை விசாரிக்கவோ, அவரை போல நம்மோடு கூட பேசவோ இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறபடினாலே வந்திருக்கிற நம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய குடும்பங்களை தேவன் பொறுப்படுத்தி நடத்தும்படியாகவும் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்கிற அந்த கிருபையின்படியே இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு மகள் நிர்மலா எல்லா குடும்பங்களுக்காக யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் இந்த வார்த்தையை கேட்க போகிற பிள்ளைகளுக்காகவும் இனி கொஞ்சம் நேரம் கழித்து இந்த காரியங்களை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் வந்திருக்கிற நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் மகள் ஜெபிக்க போறாங்க. நாம ஜெபத்துல இணைந்து கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாத்தி ராஜாவே, இதோ தகப்பனே இந்த மாலை வேலையில தகப்பனே நீர் எங்களை கர்த்தாவே இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டப்பா. நீர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, இந்த வெற்றியின் நேரத்துல தகப்பனே என் தேவன் கர்த்தாவே என்னவரே அப்பா ஆண்டவரே ஆயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் விசேஷமா யூடியூபில் பேஸ்புக்கின் மூலமாய் கர்த்தாவே இந்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா அந்த வெற்றியின் நேரத்துல கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் அப்பா நீர் கர்த்தாவே யெகோவா நிசியாய் கடந்து போக போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா என் தேவன் கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே அப்பா அந்த வெற்றியின் நேரத்துல கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே அப்பா என்ன தேவைகளோடு கர்த்தாவே என்ன மன வாஞ்சையோடு விருப்பத்தோடு தாகத்தோடு கர்த்தாவே இதோ தகப்பனே இந்த நேரத்தில் அவங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியுள்ள தேவனோடு துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே என் நாமத்தில் எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொன்னீங்க தகப்பனே. அப்பா அப்படியாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கர்த்தாவே அப்பா அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே ஆண்டவரே என் தேவன் கர்த்தாவே இதுவரை கண்டிராத ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தாவே அவருடைய குடும்பங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய என் தேவன் கர்த்தாவே ஆண்டவரே அற்புதத்தை செய்ய போவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என் தேவன் அற்புதத்தின் தேவன், நீர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் ஆண்டவரே. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை டாடி. என் தேவன் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களையும் இந்த வேலையில அப்பா ஒப்படைக்கிற ராஜா என் தேவன் கர்த்தாவே ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் நேராக கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் விருப்பப்படியா அவருடைய சிந்தனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே அப்பா குடும்பமாய் தனிப்பட்ட வாழ்க்கையாய் ஆண்டவரே வாலிய பிள்ளைகள் சகோதரர்கள் கர்த்தாவே தாய் தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே என் தேவன் கர்த்தாவே
கர்த்தாவே தேவன் அதற்கு கர்த்தாவே ஆண்டவரே அப்பா கீழ்ப்படியத்தக்க அதை ஆண்டவரே செயல்படுத்துகிறவர்களாய் கிரியை நடத்துகிறவர்களாய் இந்த வேலை இந்த கண்ணங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறாடி அப்படியாய் தகப்பனே ஆண்டவரே என் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா 30, 60, 100 பயன்படுத்தத்தக்கதாக என் தேவன் கர்த்தாவே நாங்கள் இதோ இந்த வேலையில் அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே. அப்படியே என் தேவன் எங்களோடு பேச போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பயன்படுத்தும்படியாக இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுற்று நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே நமக்கு காரியங்களை செய்கிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றைய பொழுது நம்ம வெற்றி நேர தியானத்துல ஜெபத்தினுடைய மேன்மை குறித்து நாம் பார்த்தோம், தியானித்தோம். யாபேசனுடைய ஜெபத்தை குறித்தும் ஜெபத்தினுடைய அந்த வல்லமை குறித்தும் மேன்மை குறித்தும் தியானித்தோம். இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஜெபம் என்றால் என்ன, அந்த ஜெபத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்குது சொல்லி தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட ஜெபம் என்றால் என்னன்னு நம்ம நேற்றைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா, நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவதும் தான் ஜெபம் என்று சொன்னோம். நாம் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் வேத வசனங்கள் மூலமா நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி நாமும் தேவனும் இணைந்து பேசும் பொழுது ஒரு தகப்பனிடம் ஒரு பிள்ளை அதிகாரத்தோடு உரிமையோடு எல்லா காரியங்களையும் கேட்கக்கூடிய ஒரு தருணம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நாம் தகப்பனை அறிந்திருந்தால், தகப்பன் நம்மை அறிந்திருந்தால் நல்ல நமக்குள்ள ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் நாம் எதையும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உரிமையோடும் நம் தேவனிடத்தில் கேட்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். நேற்று பார்த்தோம் யாபேசின் ஜெபம் எப்படின்னா கண்ணீரில் இருந்து கனத்துக்குரியவனாய் மாற்றுவது என்று சொல்லி. ஜெபம் என்றால் கண்ணீரில் இருந்து கனமுடையதாய் மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியதுதான் ஜெபம். இன்றைக்கு அந்த ஜெபத்தினுடைய அவசியம் என்னன்னு பார்த்தோம்னா, தகப்பனும் பிள்ளைகளும் இணைந்து காரியங்களை செய்யும் பொழுது தகப்பனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ, எதை அவரிடத்தில் நாம் வைக்கிறோமோ காரியங்கள், தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறதனுடைய அந்த மேன்மையும் அந்த மகிமையும் ஜெபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எதை கேட்கிறோமோ அதை தேவன் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறபடினாலே அந்த ஜெபத்தினுடைய அந்த வெளிப்பாடு, அந்த ரகசியம், அந்த ஆசீர்வாதம் அந்த ஜெபத்தின் மகிமையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு செயல்பாடுக்கு ஒரு பதில் கிடைத்தாதான் நம்ம அந்த செயல் நடந்ததா நடக்கலையா நம்ம அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அதுபோல இன்னைக்கு ஜெபம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவதும். அப்ப சரியான உறவு இருந்தாதான் 2 பேர் பேச முடியும். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் யாவருக்கு தெரிந்த வசனம் தான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன சொல்லிருக்கு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. ஹல்லேலூயா. அந்த அவருடைய நாமத்தை நம்பி விசுவாசித்து அதை அப்படியே இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா நமக்கு அவர் தகப்பனா இருப்பாராம். இன்றைக்கு எத்தனையோ அனாதை ஆசிரமங்கள் இருக்கு, எத்தனையோ பெற்றோர் பெயர் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, நாம் தேவனை அறிந்து ஏற்றுக்கொண்டா நமக்கு ஒரு நித்திய பிதா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்பதுனா என்ன அர்த்தங்க? அவருடைய நாமத்தின் மேல் எப்படி விசுவாசம் வைக்கணும்? அவருடைய நாமம் என்பது அவருடைய குணாதிசயங்களை குறிப்பதுதான் தேவனுடைய நாமமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமிடம் சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். அதே போல மோசேட்ட சொன்னாரு, நான் ஆபிரகாமுக்கு தரிசனமானது போல சர்வ வல்லமுள்ள தேவனா நான் தரிசனமாகல, நான் யெகோவாவா உனக்கு நான் தரிசனமாகிறேன், நீ தைரியமாய் போய் பார்வோனிடத்தில் பேசு என்று சொன்னார். கிதியோனிடத்தில் சொன்னார், நான் யெகோவா ஷாலோமா இருக்கிறேன், நான் பராக்கிரமசாலியே, நீ எழுந்து புறப்பட்டு உன் காரியங்களை செய்ய என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய நாமத்திற்கு ஒரு மகிமை உண்டு, அவருடைய நாமத்திற்கு
ஒரு அவசியம் உண்டு. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி மரியாளுக்கு சொப்பனத்துல சொல்லப்பட்டது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு என்று பெயரிடுவாய் சொன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை இன்னைக்கு ரட்சிப்பார். அப்போ ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அற்புதம் உண்டு. அன்றைக்கு அந்த வனாந்தரத்துல ஆகார் தனிமைப்பட்டவளா, கைவிடப்பட்டவளா, பிள்ளையை கூட்டை அளந்து கொண்டிருக்கும் போது என்ன பெயர் வைத்தார்? என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. மோசே தேவனிடத்தில் கேட்டாரு, உங்களுடைய பேர் என்ன? நீங்க சொல்லலன்னா நீ விட மாட்டாங்கன்னு. என் பேரை பத்தி என்ன கேட்கிற? போய் சொல்லு, இருக்கிறவராய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி ஒரு குணாதிசயங்களை கொண்ட நாமத்தை நாம் விசுவாசிக்கணுமா? என்ன அர்த்தம்னா, அந்த நாமத்துல என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கு, என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கு என்பதை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த நாமத்தின் மூலமாய் செய்யப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளை நாம் ஃபாலோ பண்ணுவதுதான், அதை நாம் பயன்படுத்திக் கொள்வதுதான் என்னது? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நம்ம விசுவாசத்தினால நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் கொடுத்த கட்டளை என்ன? இப்ப இயேசு என்ற நாமம், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டா அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமம் என்றால் அவருடைய கிரியைகளும் அவருடைய செயல்பாடுகளும், அதை விசுவாசித்து நாமும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கணும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்க, அவருடைய நாமத்தின் மகிமை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரார்கிட்டலாம் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரோ அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை வைப்பாரு. இதனை செய்து முடித்தாதான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும் சொல்லிட்டு. அப்ப நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார்ல, நாமும் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னா, நாமும் அவரிடத்தில் உரிமையாய் காரியங்களை கேட்கணும்னு சொன்னா அவர் கட்டளை கொடுத்திருக்கார். அந்த கட்டளை என்னன்னு பார்த்தோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிக்கோதேமு என்கிற ஒரு வேத பாரகனுக்கு இயேசு சொல்லுகிற ஒரு காரியம். அவருடைய கட்டளை என்னங்க? மறுபடி பிறக்கணும். மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறக்கூடிய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நிக்கோதேமு கேட்கிறாரு, நான் இவ்வளவு பெரியவனா ஆயிட்டேனே, இனி எப்படி எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் நான் பிறக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மறுபடியும் பிறத்தல் என்றால் என்னவென்று இயேசு நிக்கோதேமுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, முதல்ல சொல்லிட்டாரு மறுபடி பிறக்க வேண்டும் என்பதையும் கூட மெய்யாகவே மெய்யாகவே போது அப்படியே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அதுக்கு மாற்றமே கிடையாது. ரெண்டாவது முறை பாருங்க, ஆவியினாலும் ஜலத்தினாலும். எல்லாரும் நம்ம உலக பிரகாரமாய் பார்த்தோம் சொன்னா எல்லாருமே தாயின் வயிற்றுல தான் பிறப்போம். ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு? ஆவியினாலும் ஜலத்தினாலும். அப்ப ஆவியினாலும் ஜலத்தினாலும் அப்படி எப்படி பிறக்கிறது? அதுக்கும் அவரே ஒரு வழி வச்சுட்டு போயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இங்க ஜலமும் வந்துருச்சு, ஆவியும் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் எதையுமே இல்லாததை சொல்றவரே கிடையாதுங்க. மறுபடி பிறக்கிறதுனா எப்படி? நான் மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள எப்படி போறது இப்போ நம்ம கேட்கும் போது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆவியும் ஜலமும் எங்க நிக்கோதேமுக்கு புரியாதோ என்று சொல்லி அவரே முன்னாடி இதை செய்து காட்டிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. ஞானஸ்தானத்தின் மூலமாய் மறுபடிதான் அப்படி பிறக்கிறதா மறுபடி பிறக்கிறதுடைய அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு அதிகாரம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனத்தையும் அவருடைய நாமத்தையும் கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த கற்பனையும் கட்டளையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடி பிறக்கணும். அந்த மறுபடி பிறக்கணும் என்ற அந்த காரியம் என்னன்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். இப்படி மறுபடியும் பிறந்து பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளா இருப்போமானால் நம்ம எதையும் உரிமையா
பொறுமையா கேட்கலாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நமக்கு நம்ம குழந்தை, நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன நினைப்போம்னா, என் பிள்ளை எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், எடுக்கிற வேலையை கரெக்டா செய்யணும், நல்லா படிக்கணும், எல்லாமே ஆர்டர் பிரகாரம் எடுக்கிற பொருள் எடுக்கிற இடத்துல வைக்கணும், கீழ்படுதல் இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு எழுப்பணும், கரெக்ட் டைம் தூங்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன விரும்புறோமோ அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அந்த தகப்பு நடத்துல தாய் நடத்துல இன்னொரு அதே வயதுடைய ஒரு பிள்ளை வந்து சொல்றான், நான் வந்து கரெக்ட் டைமுக்கு எழும்புவேன், கரெக்ட் டைம் தூங்குவேன், நான் கரெக்டா சாப்பிடுவேன், அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்படிவேன், நான் நல்லா படிப்பேன், நான் வந்து எடுக்கிற பொருள் எல்லாம் இருக்கிற சொல்லுவேன். சரி வாடா தம்பி, நான் வந்து உன்னை நீ மேற்கொண்டு என்ன படிக்கணும், நான் பணம் கொடுத்து செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? ஓ ரொம்ப சூப்பர்ப்பா, இந்த ஒரு 100 ரூபா வச்சுக்கோ, இல்ல இந்த ஒரு சாக்லேட் வச்சுக்கோன்னு சொல்லுவார். ஆனா இதே காரியம் தன் பிள்ளை செஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவாரு? அதுக்கு பணம் செலவு பண்ணி மேற்கொண்டு என்ன செய்யணுமோ செய்வார். அதுதாங்க இந்த ரகசியம். ஹல்லேலூயா, அதுதாங்க ரகசியம். கேட்கிறவங்க என்ன வேணா கேட்கலாம், செய்யற காரியம் யார் வேணா என்ன வேணா காரியம் செய்யலாங்க. இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க தேவனுக்கு கொடுக்கறவங்க விசேஷமா இருக்கிறாங்கன்னா இதே கேட்டகரி அந்த புறஜாதியிலும் இருக்கு. நிறைய பேர் பாருங்க, சினிஃபீல்ட்ல இருக்கவங்க மற்றவங்க எல்லாம் கூட அந்த கோவில்களுக்கு கொடுக்கறவங்க இருப்பாங்க. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கணுங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருந்து மன கரிசனையோடு கொடுக்கும் போது அதனுடைய பிளஸிங்ஸ், அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவா இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். நம்ம பிள்ளைகளா இருந்து அவர்கிட்ட நம்ம கேட்டோம் சொன்னா நமக்கு எல்லாமே காரியம் சக்சஸா நடக்கும். இதான் ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கு. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. மறுபடி பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறி என்ன சுதந்திரம் பெற்றுக் கொள்றோமா? அடிமைத்தன ஆவிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பாராம். நம்மளால எதெல்லாம் விட முடியாத காரியங்கள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ, என்றைக்கு மறுபடியும் பிறந்தவருடைய பிள்ளையாய் நாம் மாறி அவருடைய சுதந்திரத்தை கை கொள்ளும்படிக்கு அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகார ஆவி. ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் நம்ம பிறந்திருந்து அதன் மூலமா நம்ம ஐடென்டிட்டி ஆயிருந்தா கூட தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல அவருடைய பிள்ளையாய் நம்ம இருப்போம் என்று சொன்னா நமக்கு என்ன கிடைக்குதுங்க? அடிமைத்தனத்தின் ஆவி இல்லாதபடிக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் கொடுக்கிறார். இப்படி புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா இனி ஒரு ஆசீர்வாதம் இங்கதான் முக்கியமான ஆசீர்வாதம் வருது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் குமாரனின் பிதா மகிமைப்படும்படியா நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய புத்திர சுவிகாரங்களாய் நாம் மாறினால் அவருடைய நாமத்தினாலே, ஆரம்பத்துல படிச்சீங்களா யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார்ல, அந்த ரைட்ஸ் இங்க வந்துருச்சுங்க. இப்ப நம்ம கேட்கணுமா? அவருடைய நாமத்துல கேட்டா குமாரனில் பிதா மகிமைப்படும் செய்வாராம். அவர் நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் செய்வாராம். ஹல்லேலூயா. நிச்சயமான பதிலை தேவன் கொடுத்திருக்கிறாங்க. ஜெபம் என்பவருடைய மெயின் பக்கத்துல நம்ம வந்துட்டோம். ஜெபத்தின் மேன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய பிள்ளையா இருந்து அவர்கிட்ட நம்ம என்ன காரியங்கள் கேட்கிறோமோ அந்த காரியம் நமக்கு வாய்க்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சரி, நீங்க எதை வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம எதை வேணா கேட்கலாமா? அதுக்கும் ஒரு கட்டளை வச்சிருக்கிறாரு. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மீது கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கேளுங்க கொடுப்பேன், கேளுங்க தருவேன்னு சொன்னாங்களா? அதை எப்படி கேட்கணுமா? நாம் எதையாகிலும்
அவருடைய சித்தப்படி. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சித்தப்படி இல்ல, அவருடைய சித்தப்படி. கர்த்தாவே உமக்கு சித்தம் இருந்தா, அதான் யாக்கோபு சொல்வாரு, நாளைக்கு நடக்கிறத நீ அறிஞ்சு கொள்ள மாட்டியே, நீ சொல்லு, ஒருவேளை தேவனுடைய சித்தம் இருந்தா நான் இதை செய்வேன்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. அதுபோல நம்ம அவருடைய சித்தமானபடிதான் செய்யணுமா, அவருடைய சித்தமானபடி நம்ம கேட்கணும், அவருக்கு பிரியமாய் வாழணும். இதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, படிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவரும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களின் தகப்பனாய் இருக்கிற ஒருவரிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலா பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேரை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன பாத்தீங்களா, நாம் எதையாயினும் அவருடைய சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவர் மீது கொண்டிருக்கிற தைரியம். அப்ப இங்க எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாருங்க. உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் வந்து, டாடி அப்பம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. கேட்டா என்ன சொல்றாரு? நான் கல்ல கொடுப்பனா? மீனை கேட்டா மீனுக்கு பதிலா பாம்பு கொடுப்பனா? முட்டை கேக்குறாங்க, முட்டைக்கு பதிலா தேளை கொடுப்பனா? இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம விரும்பி நம்ம வாஞ்சித்து ஒரு காரியங்களை போய் தேவன்கிட்ட கேட்கிறோம். தேவன் வந்து அது கொடுத்தா அது சரி இருக்காது, அதனால பிரச்சனைகள் போது அது எந்த விதத்திலாவது நமக்கு ஒரு ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஏன் தெரியுங்களா? அவர் நம்மளை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார், புத்திர சுவீகாரம் எடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப நம்மளுடைய ஃபுல் கேரண்டி, நம்மளுடைய ஃபுல் பராமரிப்பு தேவன் நம்ம அவர் கையில எடுத்திருக்கிறதுனால அவர் நிச்சயமா நன்மையானவர்களா தருவார். அதுதான் சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒருவன் உலக பிரகாரம் ஒரு அப்பா பிள்ளை பிரெட் கேட்டா போயிட்டு கல்லு கொடுப்பாரா? இந்தாப்பா பிரெட்டுக்கு பதிலா கல்லு சாப்பிட சொல்வாரா? அப்ப சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேகர் யோசித்து கொண்டிருக்கிறீங்க, ஏன் நம்ம இத்தனை நாள் ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், அழுது அழுது கண்ணீரை விட்டு ஜெபிக்கிறோம், ஏன் காரியம் வாய்க்கலன்னா நம்முடைய தேவன் உங்களுக்கு நீங்க கேட்கிற காரியங்களை விட அதிக அதிக நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் விசுவாசத்தோடு ஆமென் எங்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றாரு, பிதா பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதுக்குங்க இங்க வந்து பரிசுத்தோட அபிஷேகத்தை கொடுக்கிறாரு? ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் வரும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவினுடைய நன்மைகள் வரும் என்று சொன்னால், அவன் சகலத்தாலும் போதிக்கப்பட்டு நடத்தப்படுவானாங்க. அது நான் சொல்லல, 1 யோவான் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கும், ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நாம் எதை கேட்க வேண்டும், எதை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரே நமக்கு போதித்து நடத்துவாராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மனுஷர்கள் பேச்சு சில வேளையில் அல்லத்தட்டலா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்துக்குள் பேசுகிற, நம் சிந்தனைக்குள் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஜெபத்தினுடைய மகிமையை காண தேவன் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபம் என்பது மிகவும் வல்லமையான காரியங்க. அவருடைய இயேசுவோடு கூட சீஷர்கள் இருந்தாங்க. 3.5 வருஷம் அவரோடு கூட ஊழியம் பார்த்தாங்க.
எல்லா காரியங்களும் செய்தாங்க. ஆனா அவர் செய்த அற்புதங்களை பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தாங்க, அவரை எப்படி வியாதிஸ்ல குணமாக்கணும், நிறைய விஷயங்களை அவரை குறிச்சு பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கல. என்ன காரியம் தெரியுமா கேட்டாங்க? அதே லூக்கா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். 11:1 வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. கூடவே சீஷர்கள் இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க, நிறைய விஷயங்கள் அவர் என்னென்ன பண்றாரு எல்லாம் பார்த்தாங்க. ஆனா ஏன் ஒரு குறிப்பிட்டு அந்த சீஷர்ல ஒருத்தன் கேட்கிறான், எங்களுக்கு ஜெபம் மட்டும் கற்றுத்தாங்க. ஏன்னா இயேசு ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷகுமாரன் வந்தால ஒரு ஜெபிக்கிறவரா இருந்தார். இரவு நேரங்கள் எப்பவுமே தனிமையாய் பிதாவோடு எப்பவுமே உறவுல இருப்பாரு. முடித்து கீழே வரும்போதெல்லாம் ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார். அப்ப அந்த சீஷர்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் கேக்குறாங்க, ஜெபம் என்பது மிகவும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துறதா இருக்கிறது. ஜெபம் என்பது மிகவும் ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சொன்னோம், ஜெபத்தை ஒரு ஆயுதமாக நேற்று யாபேஸ் பயன்படுத்தினார். இன்றைக்கு ஜெபத்தை நம்ம ஒரு மகிமையாய் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏசப்பட்ட நீங்க எங்களுக்கு ஜெபம் பண்ண, சீஷர்கள் அல்ல, சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு சொல்லிக் கொடுத்தது போல எங்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுங்க. அதற்கு இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 2வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு என்னங்க சொல்லி கொடுக்கறாங்க? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன், நம்முடைய தகப்பன். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பிதாவினிடத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் வாய்க்க செய்வார். அதனாலதான் ரோமர்ல வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் அமர்ந்து கொண்டு நாம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாதனால நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிக் கொடுக்கிறார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணணும். அதுதான் வேதம் சொல்றது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல, ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவரிடத்தில் வர முடியாதான். ஹல்லேலூயா. பிதாவின் அருளை ஒருத்தர் யாரெல்லாம் பெற முடியலையோ அவங்க தேவனிட்டையும் வர முடியாது, தேவ சமூகத்துக்கும் வர முடியாது. அதனாலதான் பிதாவினிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லிதான் நிக்கதோமும் ஒரு வேத பாரகனா இருந்தா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சந்திக்க ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில பார்க்க முடியாதபடினால அந்த வாஞ்சை நிமித்த ராத்திரி வேளையில வந்து கேட்கிறாரு, நிச்சயமாகவே தேவன் நம்ம கூட இல்லைன்னு சொன்னீங்க, இவ்வளவு அற்புதங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இயேசு அவர் சத்தியம் சொல்லிட்டே வரும்போது ஞானஸ்தானத்தை குறிச்சு பேசுறார். இன்றைக்கு நாமும் கூட வேதத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியங்களை அறிந்திருக்கிறோம், எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா ஞானஸ்தானத்தினுடைய மேன்மை இன்னும் நம்ம புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். நம்ம தேவைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, நமக்கு போராட்டங்கள் மத்தியில நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா உலக பிரகாரமான நம்பிக்கைகளை குறித்து நிறைய யோசிக்க வச்சிருக்கு. அல்லையா, அப்பா அம்மா சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் அங்க போயிடுது. அப்பா தருவாங்களா, அம்மா தருவாங்களா, இல்ல கணவன் தான் நம்மள வந்து போஷித்து நடத்துறாருன்னா ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வரும்பொழுது நம் கணவனையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள் சொல்றோம். அப்ப தேவன் தானே நம்முடைய அப்பா. அவர் எவ்வளவு சொல்றாரு, நீங்க என்னிடத்துல கேளுங்க, என் நாமத்துல நீங்க எதை கேளுங்க, நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், என் சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அதான் இங்க சொல்றாரு, மீன் பாம்பு அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்துடுறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னா அவர் நடத்துற விதத்துக்கு நாம் விட்டு கொடுப்போம் என்று சொன்னா நம்மை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் இல்லைங்க. ஜெபத்தின் மேன்மை என்னன்னா, நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியை நமக்குள்ள ஒரு கட்டளை எடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்தது என்று சொன்னால் எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒழுங்கு நமக்கு தெரியும். அதுதான் இங்க சொல்றாரு, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. பிதா சொன்னா அப்பா, தகப்பனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நீங்க மற்றவர்களிடத்தில் கேட்கிற காரியங்களை விட சொந்த தகப்பனத்தை கேட்கும்போது நிறைய கிடைக்கும் தானே.
சித்தப்பா பெரியப்பான்னு நிறைய அப்பாக்கள் நமக்கு இருப்பாங்க. ஆனா அங்கெல்லாம் போய் கேட்டா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபா வச்சுக்கோமா, ஒரு சாக்லேட் வச்சுக்கோன்னு தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம அப்பாட்ட கேட்டா என் பிள்ளை வந்துட்டா கையில காசே இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அங்க இங்க ஏதாவது கேட்டு பார்ப்பாங்க. அப்படி கிடைக்கலையா இருக்கிற ஒரு முக்கியமான பொருளை கூட கொண்டு வித்து தன் மகளுக்கு தேவையை சந்திப்பாங்க, மகனுக்கு தேவையை சந்திப்பாங்க. அதுதாங்க அப்பா. வாயில சொல்லிடுவாங்க என்னால முடியாது, என்கிட்ட இல்ல, என்ன வந்து கேக்குறிய, நான் என்ன சூழ்நிலை இருக்கேன், ஆனாலும் மனசு முழுக்க அந்த பிள்ளை மேலே இருக்கிறதுனால தேவைகளை சந்திப்பாங்க. அதுதான் தகப்பனுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு வந்து மேலான அன்பு. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம புரிந்து கொள்ளாம வாழ்றோம். அது குடும்பங்கள்லயும் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்றதுக்கு நாம் தவறி போகிறோம். மற்ற இடங்கள்லயும் தகப்பனுடைய அன்பை நேசிக்க நாம் மறந்து போகிறோம். ஏன்னா தகப்பனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாட்களிலும் நன்மை அனுபவித்த நாட்களிலும் தகப்பன் நல்லவராகவே இருந்தார். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நன்மைகள் தடைப்படும் பொழுது நாம் தகப்பனை குறித்து யோசிப்பதும் பேசுவதும் வேறு விதமா இருக்கிறது. ஆகவே இங்க ஆண்டவர் இங்க ஏசப்பா சொல்லி கொடுக்குறாங்க, பிதாவை நோக்கி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப பிதாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும் என்று சொன்னா, தகப்பனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி வேதத்துல ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க திருமணம் முடிச்சு மாமனார் வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. போகும் பொழுது திடீர்னு அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறாங்க. அந்த சகோதரி குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12 - 15 வரைக்கும். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அச்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றார். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அச்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். அவள் புறப்படுகையில் என் தகப்பனத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தில் எனக்கு தண்ணீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பாக்குறோம், காலேபுடைய குமாரத்தி தான் அக்சால். அக்சாலுக்கு அப்ப காலேப் என்ன பண்றாருன்னா, ஒரு நிறைய தேசங்கள் எல்லாம் பிடிச்சிட்டாரு. கீரர் செப்பர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அது நிறைய கற்களும் மண்ணுகளும் அந்த மலைகள் நிறைந்த ஒரு இடம் சொல்லி பாக்குறோம், சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த தேசத்தை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் மகளை கெட்டி கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது, அப்போ வந்து அவரோட அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடிக்கிறான். அந்த ஒத்னியேல் பிடிக்கிறதுனால அக்சாலை திருமணம் பண்ணி கொடுக்கிறாரு. திருமணம் பண்ணி கொடுத்து அவங்க கிளம்பிட்டு இருக்கும் பொழுது அக்சால் என்ன பண்றா, என் தகப்பனிடத்துல போய் நான் ஒரு காரியம் கேட்கிறோம்னு தீர்மானிக்கிறான். பிதாவின் இடத்தில் கேட்டா அவர் நமக்கு தருவாரு. நம்ம இவ்வளவு நேரம் தியானித்தோம் இல்லைங்களா? இவ அதே போல திருமணம் முடித்து கிளம்பிட்டான். கிளம்பி போற நேரத்துல அப்பாட்ட போய் ஒரு காரியங்களை கேட்கும்படிக்கு தீர்மானிக்கிறான். முதலாவது அவள் எடுக்கிற காரியம் என்னன்னா, அக்சாலுடைய ஜெபம் என்ன, ஃபர்ஸ்ட் அக்சாலுடைய ஜெபம் என்ன, அந்த ஜெபத்தினுடைய மைய பொருள் என்ன, அந்த ஜெபத்திற்கான பதில் என்ன, 3 காரியம் இந்த 3 வசனங்கள்ல இருக்கு. அக்சால் ஒரு முடிவு எடுக்கிறா, ஒரு தீர்மானம் எடுக்கிறா. என்ன தீர்மானம்னா, என் தகப்பன்ட்ட போய் நான் ஒரு நிலம் கேட்க போறேன். அவ கல்யாணம் முடிச்சுதானே போறா, புருஷன் வீட்டுக்கு போறா, புருஷன் கிட்ட கேட்கலாம், மாமனார்ட்ட கேட்கலாம். ஏன் தன் தகப்பன்ட்ட கேட்கணும்னு அவ தீர்மானிக்கிறான்னா, அவ என்ன தேவனை அறிந்திருக்கிறா. தேவனை அறிந்து தகப்பனை அறிந்தபடினால தகப்பன்ட்ட கேட்கணும்னு தீர்மானிக்கிறான். ஏன்னா நாமும் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுற புத்திர சுவீகாரத்தின ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே நாமும் அக்சாலை போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாம் மிஸ் பண்ணி இருந்தோம்னா, நிறைய காரியங்களை செய்ய தவறி இருப்போமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தீர்மானம்னா, என் தகப்பன்ட்ட போய் நான் ஒரு காரியம் கேட்க போறேன். பிரைஸ் தி லார்ட். நான் போய் ஒரு காரியம் எங்க அப்பா கிட்ட கேட்க போறேன். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில
ஏதேனும் ஒரு காரியங்களுக்காக நீங்க போராட்டத்தோடு கண்ணீரோடு நீங்க அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த பிரச்சனைக்கும் அந்த தேவைகளுக்கும் நீங்களா ஒரு இமேஜின் பண்ணிட்டு நீங்களே இவங்கள்ட்ட கேட்கலாம் அவங்கள்ட்ட கேட்கலாம் நீங்க முடிவெடுத்திருக்கீங்களா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பார்வை தேவன் பக்கமாய் திருப்பு. அக்சால் திருமணம் முடித்து ஒத்னியலோடு கடந்து போனாலும் தன் தகப்பனிடத்தில் போய் நான் ஒரு காரியம் கேட்பேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளணுங்க. நம்ம ஹல்லேலூயா. ஜெபத்தின் மேன்மையும் ஜெபத்தின் மகிமையும் நம்ம கண்டு கொள்ளணும்னு சொன்னா தீர்மானம் முக்கியம். தீர்மானம் எடுப்பதற்கு தெரிந்த புத்தி வேணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அளப்புகிற புத்தியோ பல காரியங்கள் யோசிக்கிற புத்தியோ இருந்தா எதுவுமே வேலைக்காகாது. ஒரு எஜமாட்டிக்கிட்ட ஒரு வேலைக்கார பிள்ளை இருந்தான். அவட்ட எஜமாட்டி கூப்பிட்டு சொன்னா, அடுப்புல அரிசி வச்சிருக்கிறேன் போய் பாத்துக்கமா, வெந்துருச்சா பாருமான்னு சொல்லியிருக்காங்க. இவ அங்க நிக்கும் போதே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, கொடியில துணி காய வச்சிருக்கேன் எடுத்துக்கான்னு. அப்ப துணி காய வைக்க போகும்போது சொல்லியிருக்காங்க, வாசல்ல யாரும் கூப்பிடுறாங்க போய் பாரு. அப்புறம் அங்கிருந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள பாரு அந்த செடிக்கு தண்ணி இல்லாம இருக்கு, தண்ணி ஊத்து. கடைசி ஒரு பாயிண்ட்டுக்கும் வரும்போது இவங்க வேற வேலை சொல்லியிருக்காங்க. கடைசியில எஜமாட்டி வீட்டுல போய் பார்த்தா சாதமும் கரிஞ்சு போச்சு, துணியும் வேலைக்காகல, வெயில போட்டாச்சு. வெளியில வாசல்ல வந்து பார்க்க சொன்னாங்களே, இப்ப வாசல்கிட்ட போகும்போது கூப்பிட்டாங்களா, அந்த வந்தவங்களை நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. செடிக்கு தண்ணி ஊத்த சொன்னாங்கல்ல, அதுவும் வேலைக்காகல. எந்த வேலையுமே இல்லை, எந்த வேலையுமே சீர்படல. ஏன்னா தீர்மானம் இல்லை. இப்ப அவங்க அந்த சாதத்தை பார்க்க சொன்னாங்கன்னா அந்த சாப்பாடை பார்க்க வேண்டிய பொறுப்பு அவட்ட கொடுத்துட்டு, ஏமா பார்த்துட்டியா எப்படி இருக்குன்னு அந்த வார்த்தையை அவங்க கேட்டுக்கணும். போகும்போது ரிப்பீட் வேலை கொடுத்தோன்னா ஒரு வேலைக்கு 4 வேலையும் கேட்டுருச்சு. இன்னைக்கு நம்ம அப்படிதான் என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனைக்காக ஒரு காரியத்துக்காக ஒரு முடிவு எடுத்திருப்போம், அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது வேற யாரும் சொல்லுவாங்க, ஏன் இப்படி கேட்டு பார்க்கலாமே, ஓகே, இல்ல அவங்கள பார்த்து பேசி பார்க்கலாமே, ஓகே, இல்ல பேங்க்ல ஓகே, கஷ்டம் எல்லாமே போயிடும். எடுத்த முடிவு கரெக்டா இருக்கணும். ஆனா அக்சால் என்ன பண்ணா, தீர்மானம் பண்ணா, நான் புருஷன் வீட்டுக்கு தான் போறேன், என் வாழ்நாள் முழுச இனிமே நான் என் புருஷன் கூட தான் எங்க மாமனார் வீட்டுல தான் இருக்க போது, அங்கே எனக்கு எல்லாம் தருவாங்க, ஆனா மட்டும் நாங்க எங்க அப்பாட்ட போய் கேட்கறேன், எங்க அப்பா கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் சொல்லிட்டு ஒரு தீர்மானம், ஒரு நல்ல குட் டிசிஷன் எடுக்கிறா, நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறா. நமக்கும் இப்படி ஜெபத்துல ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுக்க தேவன் அனுகிரகம் பண்ணுவதுதான் ஜெபத்தினுடைய மகிமை. ஹல்லேலூயா. அடுத்து 3வது ஒரு மனதோடு கேட்கணும். அந்த அக்சால் வந்து நிலம் கேட்க போறேன்னு சொல்லும் பொழுது ஒத்னியேல் பதிலே சொல்லல. ஏன் பதில் சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத முறைமையின்படி திருமணம் எப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுலதான் பொண்ணுக்கு போட்டு கெட்டிட்டு போவாங்க, பொண்ணு வீட்டுல இருந்து எதுவும் வாங்க மாட்டாங்க. அதான் ஒத்னியேல் எதுவுமே கேட்கல, ஆனாலும் அவர் அமைதியா இருந்தாரு. அவன் நிலம் கேட்க போகும்போது ஒத்னியேல் போகவே இல்லை. வசனம் இருக்கும், அவன் ஒத்னியேல் போகாம அங்கேயே நின்றுடுவாங்க. அப்போ ஒரு மனதின் ஜெபம் இருந்தாதான் காரியங்கள் வாய்ப்புன்னு சொல்லும் பொழுது, ஒரு வேலை நம்முடைய துணைகளோ ஒரு கணவன் மனைவி இணைந்து ஜெபிப்பது மிகவும் மேன்மை. ஒருவேளை கணவனும் மனைவி இல்ல, தனிமையா ஜெபிக்கணும், இல்ல வேற யாரும், சிலருக்கு ஜெபிக்கணும்னாவே பார்ட்னர்ஸ் இருந்தாலும் ஜெபிக்க வரும், தனி ஜெபம் வராது. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவன் எனக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க தனிமையிலும் போய் ஜெபிக்கலாம், தேவனோடு கூட தகப்பனோடு போராடலாம், தேவனாகிய தகப்பனோடு நீங்க போராடலாம். அப்படி யாராச்சும் போராடி பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தா நமக்கு ஈஸியா தெரியுற ஒரு அம்மா யாரு, அண்ணாள் அம்மா. 10 வருஷமா புருஷன் கூட தான் மற்றவங்களோட போனா, ஆனா ஆலயத்துக்கு போய் குழந்தைக்காக ஜெபிக்கும் போது அவ மட்டும்தான் போனா. கூட யாராச்சும் போயிருந்தாங்கன்னா அவ மன கசந்து அழுறத முணுமுணுக்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த ஏலி கேட்கும் போது, இனி எவ்வளவு நேரம் குடிச்சிருப்போமான்னு கேட்கும் போது, ஓகே சொல்லாதீங்க, அவ மன வருத்தத்துல இருப்பான்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. ஆனா அவளே சொன்னா. அடுத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னா, யாக்கோபு அப்பா வீட்டுல இருந்து அனுப்பிட்டாங்க வாலிப பையனை. அவருக்கு ஒரே பயம், அதனால என்ன பண்றாரு, அந்த பெத்தன்ற இடத்துல போயிட்டு முழங்கால் போட்டு ஒரு தூணை நிறுத்தி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாரு. எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து என் தகப்பனுக்கு பத்திரமா கூட்டு வந்துட்டீங்கன்னா நான் தசமபாகம் கொடுப்பேன், பலி செலுத்துவேன். அடுத்து பவுல் கலாத்தியர் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம் நினைக்கிறேன், 3.5 வருஷம் அரபு தேசத்திற்கு தனிமையாய் போய் தான் தேவனோடு காரியங்களை பெற்றுக்கொண்டார். அவரை போல ஒரு அப்போஸ்தலர் கிடையாது. மூத்த அப்போஸ்தலத்தையும் போல மற்ற யார்கிட்டயும் அவர் போல, அதே போல அவர் என்ன பண்ணார், தனிமையில போய் தான் தகப்பனிடத்துல காரியங்களை பெற்றுக்கொண்டார். ஒருவேளை
நமக்கு ஒரு மனதோடு கூடிய காரியங்கள் நடக்கலன்னா நம் தனிமையில போய் தேவனை கேட்கலாம். ஆனாலும் ஒரு மனப்பட்டு ஜெபித்த ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்டா காரியம் நடக்கும்னு இயேசு சொல்றாங்க. ஆனா இங்க ஒத்தினியல் நின்னுட்டதுனால இவர் போய் தனியா தகப்படத்துல காரியங்களை கேட்டுட்டு வராரு. வந்து இவ போய் தகப்பட காரியங்களை கேட்கிறா. அதுக்கு கேட்பதற்கு அவ இன்னொரு விஷயமும் செய்தா. என்ன பண்றானா, கழுதையின் மேலிருந்து கீழே இறங்கினாலும். பிரைஸ் தி லார்ட். அவ போயிட்டு இருந்த அந்த வாகனத்துல இருந்து 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கழுதையின் மேலிருந்து இறங்கினா, தாழ்மையோடு கேட்டா. முதலாவது என்ன பண்ணா, தகப்பன்ட்ட கேட்கணும்னு தீர்மானம் எடுத்தா. அடுத்து தீர்மானத்துல ஒரு தெளிவான முடிவோடு போனா. அடுத்தது தன் கணவனுடைய அந்த இருதயத்துக்கு ஏற்றப்பட ஒரு மனதோடு போனா. 4வது தாழ்மையோடு போனா. போயிட்டு தகப்பனத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, தாழ்மை மிகவும் அவசியம். நம்ம ரெபேக்கால் கூட பாத்தீங்கன்னா, எலியாசர் கூட வரும்பொழுது ஈசாக்க பார்த்துட்டு எலியாசிட்ட கேட்பா. இது யாருன்னு கேட்கும்போது ஈசாக்குன்னு போது அந்த கழுதை இருந்து இறங்கி முக்காடு போட்டுக்குவா. அப்ப தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். அக்சால் தாழ்மை உள்ளதா இருந்தா, ஏன்னா அவ தேவனை அறிந்திருந்தா, தேவனுடைய மேன்மை அறிந்திருந்தா. 2வது காரியம் அவன் என்ன பண்றாள்னா, ஒரு தீர்மானமான ஒரு காரியம் கேட்டா. பாத்தீங்களா, அது 15வது வசனம் படிங்க. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். பாருங்க, அவ ஒரு தீர்மானமான முடிவெடுத்தா. தகப்பன்ட்ட கேட்கணும் ஃபர்ஸ்ட். 2வது அந்த தீர்மானம் என்னன்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அல்லேலூயா. அவ போய் நிறைய விஷயங்கள் கேட்காம எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஆனா 14 கடைசி பாகம் சொல்லுது, காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும். அவ கழுது இறங்கின உடனே காலேப் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது அவர் சொல்ற, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அப்படிதான் எஸ்தர் ராஜாத்தி கூட அகஸ்வர ராஜாக்கு முன்னாடி அங்க நிக்கும் பொழுது, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட உனக்கு கொடுப்பேன். உலக பிரகாரமான மனிதர்களே நம் தேவ சமூகம் அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க நமக்கு கொடுக்க விருப்பப்படுறாங்க. ஆனா இங்க அக்சால் கேட்டது, நீர் பாய்ச்சலான நிலம் எனக்கு வேணும் என்று கேட்கிறா. ஆனா இந்த கேட்கறதுல கூட சில வித்தியாசங்கள் உண்டு. யாக்கோபுக்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1-4 வசனம் முடியும். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதிராக வருகிறது. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் வெற்றி கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அந்த தகாத விதம் என்னன்னு சொல்லிட்டு 1-2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாம் ஜெபத்துல தேவனிடத்துல எதை கேட்கணுமோ அதை ஒரு தீர்மானத்தோடு நல்ல முடிவோடு ஆசீர்வாதமா அவரோட சித்தப்படி கேட்க கற்றுக்கொள்ளணும். நம் சில விஷயங்களை தகாத விதமாய் கேட்டுட்டு அந்த ஜெபம் வாய்க்கலன்னு சொன்னா நாம் மனமடிந்து போகிறவர்களும் பிறரையும் மனமடி வாக்குகளுமா இருக்கிறோம். அப்படி ஜெபிக்க கூடாது. அக்சாலை போல ஜெபத்தின் மேன்மை தெரிந்து கொண்டு தகப்பன தீர்மானத்தோடு போய் ஒரு நீர்ப்பாய்ச்சல் நிலம் கேட்கிறா. அப்படி சரி தகாத விதமா ஜெபித்தால் கிடைக்காதுன்னு சொன்னா வேதத்துல தகுந்த விதமா ஜெபித்து கூட ஆசீர்வாதம் பெற்றவங்கள் ஒருத்தர் இருக்கிற சாலமோன். ஆண்டவர் ராத்திரில தேவன் அவருக்கு சொப்பனமாக உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது, நான் சிறு பிள்ளையா இருக்கேன், இந்த ஜனங்களை நடத்திருக்க எனக்கு ஞான அறிவு வேணும்னு கேட்கும் போது தேவன் சந்தோஷப்பட்டு அவருக்கு ஞானம் அறிவு கொடுத்தது மாத்திரம் இல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தும்
கேளாத எல்லா செல்வங்களையும் அவனுக்கு கொடுத்தாரு. அப்ப கேட்பதிலே ஒரு ஞானம் மிகவும் அவசியங்க. கேட்பதில் தகாத விதமான காரியங்களும் உண்டு, தகுந்த விதமா கேட்கிற காரியங்கள் உண்டு. ஆனா இங்கே அக்சால் தகுந்த விதமா கேட்கிறா, எனக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் தாங்க. என்ன கேட்கிறான்னா, நீங்க வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க அப்படின்னு முன்னாடி சொல்றா. ஆனா இங்க கேட்கதானே வரா, அப்பாட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறா. கேட்டவ ஏன் வறட்சியான நிலத்தை தந்தீர் என்று சொன்னா நாங்க சொல்லி பார்த்தோம்னா, அக்சால் நன்றி அறிதல் உள்ளவரா இருந்தா. ஏற்கனவே தேவன் அவங்க அப்பா அவளுக்கு நிறைய கொடுத்திருக்கிறாங்க, வறட்சியான நிலம் அவ கருத்துல இருக்கு. ஆனாலும் அவ கேட்கிற நீர் பாய்ச்சினான நிலம் வேணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருப்பார் ஆரம்பத்துல இருந்து. ஆனா நம்ம புதிதா ஒரு காரியம் கேட்க போகும்போது அந்த காரியம் வாய்க்கலன்னா நம்ம ரொம்ப சொல்லுவோம், இது கேட்டோம் அது நடக்கல, சொன்ன நடக்கல. ஆனா முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நம்மளை பாதுகாத்திருப்பாரு. மரணத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, விக்னங்கள் இருந்து, எல்லா வியாதியிலிருந்து நம்ம மீட்டெடுத்திருப்பாரு. அதையெல்லாம் மறந்து போனவர்களா இருப்போம். அக்சால் தீர்மானம் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கும்போது வறட்சியான நிலத்தை மறக்காதபடிக்கு அதையும் சொல்லிட்டு தான் கேட்கிறான். ஏன்னா தகப்பனிடத்தில் தான் ஆசீர்வாதம் உண்டு. யாக்கோபு ஏசாவுடைய அந்த இடத்தை ஏமாற்றி ஈசாக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுவார். அப்ப ஏசா வேட்டையாடி வந்த உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்து கேட்பாரு, தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கா, எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? ஏன்னா தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு ஒரு நன்மைகள் உண்டு. அப்போ அது ஈசாக்கு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்போ அதனாலதான் இங்க அக்சால் கேட்கிறா, நீர் பாய்ச்சலான ஒரு நிலத்தை தாங்க. முதலாவது தீர்மானத்தோடு கேட்கிறா, இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு தெளிந்த புத்தியா கேட்கிறா, மூன்றாவது கேட்டதை பெற்றுக்கொண்டா. அப்பொழுது காலேப் என்ன பண்றாருன்னா, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவருக்கு நீர்ப்பாய்ச்ச நிலத்தை கொடுத்து, வறட்சியான நிலம் இருந்தது ஆனா கேட்டதை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 9-11. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீரிலிருந்து தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தையும் விளைவிக்கிறீர். அதன் மரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சார்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. தேவரீர் பூமியை விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். நீர் பாய்ச்சலான நிலம் அவ கேட்டதுக்கு காரணம், தேவ நதியினுடைய அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு தேவையா இருந்தது. ஹல்லேலூயா. அது பூமியை செழிப்பாக்குகிற ஒரு தேவ நதி. அதான் கேக்குறா, அதுதான் கேக்குறா, நீர் பாய்ச்சினால தோட்டம் எனக்கு கொடுங்க. வறட்சியான நிலம் சொன்னா, ஒருவேளை நம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தும் கூட சில தருணங்களில் நம்முடைய ஆவின் அபிஷேகத்தை நாம் சற்று மறந்தவர்களா இருந்திருக்கலாம். பிரச்சனைகள் நேரத்துல ஆதில கொண்டிருந்த அன்பை மறந்தவர்களா இருந்திருக்கலாம். சோதனை வேலைகளில எப்படி ஜெபிப்பது, எப்படி கேட்பது, பதட்டத்துல நம்ம அதை மறந்திருக்கலாம். அது மறுபடியும் நம்மள ரீஃபில் பண்ண, மறுபடியும் நம்ம ரீபில் பண்ண அக்சாலை போல நம்ம ஒரு தீர்மானத்தோடு, ஒரு முடிவோடு, ஒரு நிலையான ஆசீர்வாதத்தோடு நீர்ப்பாய்ச்சல் தோட்டம் நிலம் வேணும் சொல்லி தகப்பன்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்றா. எதுக்கு பெற்றுக்கொள்றானா, தண்ணீர் தேவன் அதனால் செழிப்பாகும்படிக்கு அவ கேட்கிறா. அப்படிதானே யோவான் 4ஆம் அதிகாரத்துல கூட அந்த சமாரியா ஸ்திரீக்கு கிணற்றணையில போயிட்டு சொல்றாரா இயேசு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அவளுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. என்னன்னா, அவளுக்கு ஒரு ஏற்ற துணைக்காக அலைஞ்சா. அவளுக்கு ஒரு நல்ல சோல்மேட் வேணும் அப்படின்னு அவள் அலைஞ்சான். அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா ஆண்டவர் அவளுக்குள்ள இருக்க தாகத்தை பார்த்து ஜீவ ஊற்று அவளுக்கு புறப்படும்படியா ஜீவ தண்ணீரை கொடுத்தாரு. அவ என்ன பண்ணா, ஜீவ தண்ணீர்ல அவளும் தாகம் திருந்து அந்த சமாரியா பட்டணம் முழுவதுக்கும் ஒரு சுவிசேஷகியா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறினான். அதே போல அக்சாலை போல நாம இன்னைக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நிலம் நம்ம தகப்படத்துல கேட்டோம்னு சொன்னா, அந்த நீர்ப்பாய்ச்சலான நிலம் என்பதோட அர்த்தம் தேவ நதி. தேவ நதி என்ற அர்த்தம் தேவனுடைய அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த அபிஷேகம் தடைப்பட்டு இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள சில முரண்பாடுகள் வந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருந்திருக்கும், மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்கிற காரியங்கள் நம்ம தவறி போயிருப்போம், அதிகப்படியான கோபம், மனஸ்தாபங்கள்,
தனிப்பட்ட முடிவு ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை அலசி ஆராயமா இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே சில நன்மைகளை தடுத்து போடக்கூடிய முடிவுகளை எடுத்திருப்பாங்க. அப்புறம் பயங்கர அங்கலாய்ப்பு, இப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு அங்கலாய்ப்பு. அப்புறம் இது மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு எதை குறிக்குதுன்னா நம்முடைய வறட்சியான நிலத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அக்சால் என்ன கேட்கிறா, நீர் பாய்ச்சின நிலம் வேணும்னு தகப்பன்ட்ட போய் கேட்கிறா. அந்த நீர் பாய்ச்சின நிலம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா இழந்து போன தேவ அன்பு, இழந்து போன தேவ வரங்கள், இழந்து போன தேவனுடைய தாளந்துகள், இழந்து போன தேவனுடைய அழைப்பு, இழந்து போன தேவனுடைய நோக்கம், இதெல்லாம் மறுபடியும் நம்ம ரீபில்ட் பண்ணி கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருந்து அவருக்காய் உழைக்க, அவரோடு கூட போராட, அவரோடு கூட செயல்பட தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அப்போ அக்சாலை போல ஜெபத்தின் மகிமையை புரிந்து கொண்டு அந்த ஜெபம் யாரிடத்தில் செய்யணும், யாரிடத்தில் கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படின்னு அவர் இன்றைக்கு நமக்கு சொல்லித்தரா. தகப்பனிடத்துல கேட்கணும், தீர்மானத்தோடு கேட்கணும். ஒரு ஆசீர்வாதம் அது கரெக்டான ஆசீர்வாதமா கேட்கணும். சீஷர்கள் கேட்டாங்கல்ல, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்ட்டு. அந்த கேட்டதை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்கள் நடக்க தேவன் நம்மை வழி நடத்துவார். அக்சால் ஜெபத்துல 3 காரியம் கற்றுக்கொண்டோம். அக்சால் ஜெபம் என்ன பண்ணுச்சு, தகப்பனத்தை கேட்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொடுத்துச்சு. 2வது நீர்ப்பாய்ச்சல் நிலத்தை கேட்டது. 3வது தாழ்மையோடு தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஜெபத்தினுடைய மகிமை. நம் ஜெபம் என்பது லகுவான காரியம், லேசான காரியம் என்று சொல்லி நாம் சாக்கு போக்கோடு அசதியா செய்யாதபடிக்கு அது கரிசனையோடு அதை செய்ய வேண்டிய பதத்தோடு அவருடைய பிள்ளைகளால் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று புத்திர சிவகாத்ம ஆவியோடு கூட அவருடைய சித்தப்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்து நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, நம்மை கொண்டு யாரை அவர் உயர்த்த நினைக்கிறாரோ அவர்களையும் ஆளுகை செய்ய தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஜெபம் நம்முடைய தலையை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஜெபம் எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பன் பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனுடைய பிள்ளை என்று சுவிகார அந்தஸ்து கொடுத்து அவருடைய எல்லா நன்மைகளிலும் நாம் பங்குதாரராய் மாற அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஜெபித்து முடிக்கலாம். எங்களை கிருபையா நேசித்து வழிநடத்துங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. இப்பொழுது உடைய ஜெபத்தின் மகிமை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஜெபம் என்றால் என்ன, அந்த ஜெபத்திற்கு எப்படியான வழிகளை நாங்கள் கையாள வேண்டும், யார் இடத்தில் கேட்க வேண்டும், எப்படிப்பட்ட கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஒரு முடிவான ஜெபத்தோடு ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கேட்ட யாவரையும் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம் ஐயா. காரியங்களை வாய்க்க ஸ்தோத்திரம். தகப்பனாருக்காக கூட ஜெபிக்கிறோம். ஊழியத்து நிமித்த கடந்து போயிருக்காங்க, அந்த இடத்துல உடைய வல்லமை இறக்கி பெரிய காரியங்கள் செய்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக கூப்பிடுறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.